दिए गए चित्र का वर्णन 50 और 60 शब्दों में कीजिए. 50 இல்லை 60 வேர்ட்ஸ் உபயோகப்படுத்தி ஒரு பொம்மையை பார்த்து நம்ம வந்து வர்ணித்து எழுதணும் வந்து ஹிந்தியில் வந்து. एक व्यक्ति बांसुरी बजा रहा है पेड़ के नीचे उठ बैठकर. நம்ம வந்து एक व्यक्ति पेड़ के नीचे बैठकर बांसुरी बजा रहा हैன்னு எழுதலாம் வந்து. ஸோ ஒரு மனிதர் வந்து என்ன பண்ணுறாரு வந்து இப்போ புல்லாங்குழலும் வாசிச்சுட்டு இருக்கார் வந்து செடிக்கடியில் உட்காந்துட்டு வந்து. சில பேர் என்ன பண்ணுறாங்க இங்கே வந்து ஒரு மனிதர் வந்து புல் வந்து தலையில் எடுத்துகிட்ருக்காரு. சில பேர் தண்ணியை வந்து மொண்டுட்ருக்காங்க வந்து ஆறில் வந்து தண்ணியை மொண்டுட்ருக்காங்க வந்து. அதுக்கப்புறமா வந்து இங்கே நிறைய கோழி மாடு இதெல்லாமே வந்து நம்ம பார்க்க முடியாது வந்து. பக்கா கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வந்து என்ன தெரியாது வந்து கிராம பகுதி வந்து கிராம பகுதியை வந்து நமக்கு சொல்லப்படுது. ஏக் சுந்தர் கிராமீண திருஷ்ய ஹை. இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு கிராமத்தை பற்றி நமக்கு சொல்கிறாங்க. ஜஹான் गांव के लोग கிராமத்து மக்கள் வந்து अपनी दैनिक दिनचर्या में व्यस्त दिखाई दे रहे हैं. அவங்களுடைய டெய்லி ரொட்டீன் ஒர்க் வந்து நம்ம இங்கே பார்க்க முடியாது வந்து. சித்திரமே குச்ச மகிழாயே தாலாப் சே பானி பர் ரஹே ஹை. சில பேர் வந்து தண்ணியை பிடிச்சி கொண்டு இருக்காங்க வந்து ஆறில் வந்து. ஜப்கி புருஷ சிர் பர் பாரி போஜ் உட்டாயே. சில பேர் வந்து தலையில் வந்து இந்த புல்லை வந்து சுமத்துட்டு இருக்காங்க வந்து. அவனே காம் பர் ஜா ரஹே ஹை. அவங்கவுங்க வேலைகளில் அவங்க வந்து பிஸியாக இருக்காங்க வந்து வேலையில் போயிட்டுருக்காங்க வந்து. யஹா காஸ் பூஸ் கே பனி ஜோம்பனியா. அழகாக வந்து இந்த புல்லால் அப்புறமா வந்து இந்த தென்னை இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இலைகளால் உபயோகப்படுத்தின அழகான குடிசைகள் வந்து நம்ம பார்க்க முடியாது. லஹலஹாத்தே பேர் போதே அழகாக பச்சை பசுமையோடு இருக்கிற நிறைய செடி பகுதிகளை வந்து நம்ம பார்க்க முடியாது. ஒரு பசு பக்ஷி ஜெய்சே நம்ம பசுக்களும் பட்சிகளும் வந்து பார்க்க முடியாது. என்னென்ன இருக்குது காய் பச்சடே ஆடு அதனுடைய குட்டி கண்ணுக்குட்டி ஒரு முர்கியாக நிறைய கோழிகள் பார்க்க முடியாது. பி நசர் அதுக்கப்புறமா அந்த வாத்துக்களும் பார்க்க முடியாது. சம்பூர்ண திருஷ்ய காவ்கே சரள சாந்திபூர்ண ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப சாதாரணமான ஒரு அமைதியான ஒரு மெஹனதி ஜீவன்கி ஒரு கஷ்டப்படுற ஒரு மக்களை பற்றி வந்து இங்கே வந்து ஏக் சஜீவ ஜலக் பேஷ் கர்த்தாக அழகாக நமக்கு வந்து இங்கே வர்ணிக்கப்பட்டிருக்கு வந்து இந்த பொம்மையில் கொடுத்துருக்காங்க வந்து சித்திரக்கா வர்ணன்.